மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த 10 வருட காலங்களாக கார்மாங்குடி ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதியில் 2004இல் வழங்கப்பட்ட ஆதிதிராவிடர் இலவச வீட்டு மனைப்பட்டாவில் மீதமுள்ள 32 மனைப்பட்டாக்களில் எனக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும், மேலும் 10 வருடங்களுக்கு மேல் 15 வருடங்களுக்கு மேல் திருமணமாகி குழந்தைகளோடு நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உண்மையான பயனாளிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும், நானும் சில குறிப்பிட்ட பயனாளிகள் பட்டியலை ஸ்ரீமுஷ்ணம் வருவாய்த்துறை வட்டாட்சியர் அவர்களுக்கு கொடுத்துள்ளேன். சுமார் 5 வருடங்களுக்கு முன்பு இதேபோல் உண்மையான பயனாளிகளின் பட்டியலை நான் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கின்றேன். பட்டா வழங்க கோரி சிதம்பரத்தில் காந்தி சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டமும் செய்திருக்கின்றேன். அதேபோல் ஸ்ரீமுஷ்ணத்திலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கின்றேன். அதேபோல் விவசாய சங்க கூட்டங்களில் கலந்து கொண்டும், ஒவ்வொரு ஆண்டும் ஜமாபந்தியில் கலந்து கொண்டும் பட்டா வழங்க வேண்டும் என்று மனுக்கள் கொடுத்து வந்திருக்கின்றேன். கடந்த 10 வருடங்களாக பட்டா கேட்டு மனு கொடுத்து வரும் என்னுடைய கோரிக்கையை காதில் வாங்காமல், என்னுடைய கோரிக்கையை எதையும் விசாரணை செய்யாமல், பொத்தாம் பொதுவாக எனக்கு பட்டா வழங்க முடியாது, உங்களுக்கு வீடு இருக்குது, நிலம் இருக்குது என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் மனு கொடுத்து வருகிறார்கள், பதில் கொடுத்து வருகிறார்கள். எனக்கு வீடு நிலம் இருந்தால் அதை அளந்து அத்துக்காட்டி வழங்கலாமே. நானும் அதை வருவாய்த்துறை அதிகாரிகள் கேட்டும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் அதை இன்னவால் வரை வழங்கவில்லை. அப்போ எனக்கு வீடு வாசல் இருக்கிறது, சொத்து இருக்குது என்று கூறும் வருவாய்த்துறை ஏன் எனக்கு பட்டா கொடுக்க, அது என்னுடைய இடத்தை அளந்து அத்துக்காட்டி பட்டா கொடுக்க முன்வரவில்லை. ஆக எனக்கு என் பெயரில் வீடும் இல்லை, நிலமும் இல்லை என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையை தான் நான் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களிடமும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடமும் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகளிடமும் மனு கொடுத்து வருகிறேன், எனக்கு பட்டா கொடுக்க சொல்லி. ஆனால் தொடர்ந்து எனக்கு பட்டா வழங்க முடியாது என்று பதில் வழங்கி வரும் வருவாய்த்துறையின் இந்த போக்கால் பல மன உளைச்சலுக்கு ஆளான நான் வேறு வழியின்றி பயனாளியை பட்டாவை அளந்து குடிசை போட்டு கொள்ள விரும்புவதாகவும், அது சமயம் மாவட்ட அதிகாரிகளுக்கும் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகளுக்கும் பதிவு அஞ்சல் மூலம் என்னுடைய கோரிக்கையை பதிவு செய்தது. ஆனால் என்னுடைய கோரிக்கையை அவர்கள் இதுவரை கூப்பிட்டு விசாரிக்கவில்லை. அதன் பேரில் நான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் 2004இல் கொடுக்கப்பட்ட இலவச வீட்டு மனைப்பட்டாவில் எனக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நான் குடிசை போட்டுக்கொண்டேன். நான் குடிசை போடும்போதெல்லாம் கிராம மக்கள் என்னை எதுவும் கேட்கவில்லை, யாரும் என்னிடம் எந்த தொந்தரவும் செய்யவில்லை. அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் குடிசை போட்டு குடிபோக போகிறேன் என்று ஒரு நோட்டீஸ் அறிவித்து, அதன் மூலம் சில தலித் கட்சி தலைவர்களை வரவைத்து நான் குடிப்போவதாக அறிவித்திருந்த நிலையில், நேற்று 25/8/2025 அன்று காலை 10 மணி அளவில் குடிபோக இருந்த நிலையில் வருவாய்த்துறை கிராம அதிகாரி அவர்களும் கிராம உதவியாளர் ஷீலா என்பவரும் தாங்கள் பட்டா வாங்கி தருவதாக சிலரை இங்கே ஏஜெண்டாக பயன்படுத்தி அவர்களிடம் பல ஆயிரம் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு, அதன் மூலம் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனாக ஒரு 50 பேர் ரவுடிகளை திரட்டி வந்து மது வாங்கி கொடுத்து, காவல்துறையும் அழைத்து வந்து ஏதோ நான் கலவரவாதி என்பது போல் திசை திருப்பி, அவர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை அழைத்து வந்து
பெண்களை அழைத்து வந்து அந்த மணப்பட்டாவுக்கு பணம் கொடுத்தவர்களை, குறிப்பாக மணப்பட்டா வேண்டுமென்று பணம் கொடுத்தவர்களை அழைத்து வந்து, நான் ஏதோ கலவரம் செய்வதாகவும், நான் யாருக்கோ இடையூறாக இருப்பதாகவும், நான் யாருடைய இடத்திலே குடிசை போட்டதாகவும் அவர்கள் நினைத்து கொண்டு என்னிடம் கலவரம் செய்தார்கள். நான் இந்த தேதியில், இந்த நேரத்தில் நான் குடிசை போட்டு குடிபோகப் போகிறேன் என்று வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றேன். அதேபோல் அவர்களுக்கு பதிவு அஞ்சலும் அனுப்பியிருக்கின்றேன். நான் முன்னெச்சரிக்கையாகவே முன்கூட்டியே அதிகாரிகளுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கின்றேன். ஆனால் என்னை அதிகாரிகள் அழைத்து பேசவில்லை. இது யாருடைய தவறு? அப்படியானாலும் 10 வருடங்களாக மணப்பட்டா கேட்டு வரும் எனக்கு தர முடியாது என்று கூறியதால் நான் குடிசை போடுவதில் என்ன தவறு இருக்கிறது? 20 வருடங்களாக பட்டா வழங்காமல் கிடப்பில் போட்டது யாருடைய தவறு? இது அதிகாரிகள் தவறா, மக்கள் தவறா, இல்லை என்னுடைய தவறா? ஆக வருவாய்த்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டும் மக்களுக்கு எந்த நலனையும் செய்யாமலும் லஞ்ச பேர் வழியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவான ரவுடிகளை திரட்டி கொண்டு வந்து ஒரு எழுத்தாளரை, ஒரு ஜேபி மக்கள் விடுதலை கட்சியின் தலைவரை, ஒரு கவிஞரை, ஒரு பத்திரிகையாளரை சமூக விரோதியாக சித்தரித்து கொண்டு, ரவுடி போல் சித்தரித்து கொண்டு, கலவரத்தை தூண்டிவிட்டு பலரை அசிங்கமாக பேச வைத்து, இந்த வீடியோ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கின்றேன் பாருங்கள். அந்த வீடியோவில் ஒரு அம்மா பேசுவாங்க, நாங்களாம் பணம் கொடுத்துட்ருக்குறோம், எங்களுக்கெல்லாம் ஊடல உங்களுக்கு ஊடா அப்படின்னா. அப்போ லஞ்சம் வாங்கியிருக்காங்கங்கிறதா அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியதை அந்த அம்மாவே சொல்கிறாங்க. அப்போ ஏன் நடவடிக்கை எடுக்கல அதிகாரிகள்? ஆக இது திட்டமிட்டு என்னுடைய வளர்ச்சியையும் என்னுடைய மேலிருக்கும் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் முன்விரோத காரணமாகவும் ராமலிங்கம் என்பவர் பட்டா வாங்கி தருவதாக அவரை ஏஜெண்டாக விஓவும் கிராம உதவியாளர் ஷீலா அவர்களும் கையில் வைத்து கொண்டு பல லட்சம் லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த லஞ்சத்துக்கு நன்றிகடனாக பல பேரை அழைத்து வந்து கலவரம் செய்துவிட்டு என்னுடைய குடிசை இடித்துவிட்டு சென்றதும் இல்லாமல் அவர்கள் என்னை அநாகரிகமாகவும் பேசி என்னை கொலை மிரட்டலும் எடுத்து சென்றுகின்றார். எனவே கார்மாங்குடி கிராம உதவியாளர் ஷீலா அவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்னாடியே திருமணமானதாக பொய்யான சான்றிதழை கொடுத்து அவர் இங்கே தலையாரி பதவிக்கு தலையாரி பணி சேர்ந்துள்ளார். அப்போது உள்ள அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து. இது தவறு இல்லையா? இது குற்றம் இல்லையா? அப்போ இது நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இது மீது நடவடிக்கை எடுங்க. அதே போல் நான் கார்மாங்குடி ஊராட்சியில் வந்து நிழற்குடை வேண்டும் என்று மனு கொடுத்துருக்குறேன். அந்த நிழற்குடை கட்ட இடம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் பதில் கொடுக்குறீங்க. எந்த கிராமத்தில் பேருந்து நிலையம் அருகில் பேருந்து அருகில் பொது இடம் இல்லாமல் இருக்கும்? இப்போ இந்த கார்மாங்குடி ஊராட்சியில் அதிமுக கிளை செயலாளர் செல்வகுமார் அவர்கள் கடை போட்டுருக்காரு. அவர் கடை போட்டிருக்காரு, அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த இடத்த நீங்கள் வந்து அதிகாரிகள் வந்து புறத்தணிக்கை செஞ்சிங்களா? அங்கே அளந்து இது போல் பொது இடம் இல்லை அப்படின்னு ஏதாவது ஃபீல்டு இது வந்து அளந்து அத்துக்காட்டி மனுத்தாருக்கு கொடுத்துருக்குறீங்களா? அப்போ அது வருவாய்த்துறை தவறு செய்யலையா? அப்போ வருவாய்த்துறை அதை வந்து ஏன் அதை வந்து இது பண்ணல? அது ஆக்கிரமிப்பு தானே, அதையும் அகற்றலை? ஐயப்பன் கோயில் கார்மாங்குடி கிழக்கு மேடு காலனி பகுதி ஐயப்பன் கோயிலில் ஏற்கனவே இந்த அங்கன்வாடி மையத்தில் வந்து அங்கன்வாடி மையம் அதில் ஐயப்பன் கோயில் கட்டிருக்காங்களே, அதை அகற்ற சொன்னேன். அது ஐயப்ப கோயிலில் அது வந்து ஐயனார் கோயில்னு சொல்லி பதில் கொடுக்குறாங்களே, பொய்யான பதில் கொடுக்குறாங்களே வருவாய்த்துறை அதிகாரிகள், அது தவறு இல்லையா? அப்போ அது ஆக்கிரமிப்பு இல்லையா? அதை அகற்றக்கூடாதா? பாலம் ஒன்று சிறு பாலம் இருந்தது, அந்த பாலத்தை வந்து மூடி மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி மனு கொடுத்து நீ அந்த பாலத்தை வந்து கண்டுபிடிச்சி அந்த பாலத்தை வந்து போட்டு கொடுக்குன்னு சொன்னனே, வருவாய்த்துறை அதிகாரிகள் அதெல்லாம் கண்டுபிடிக்கலையா? அதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடாதா? அதெல்லாம் அக்கறை இல்லையா? ஒரு தனி மனிதன் போயிட்டு வாழ்வாதாரம் இல்லாததில் இடம் இல்லை, வசதி இல்லை, அவன் 10 வருஷமாக மனப்பட்டா கேட்குறான். 10 வருஷம் மனப்பட்டா கொடுக்காத அப்போது இருந்த அதிகாரிகள் எல்லாமே, அப்போது இருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள், ஆதரவு நலத்துறை அதிகாரிகள்லாம் எந்த பதிலும் அப்படி கொடுக்கலையே. எனக்கு உனக்கு வீடு இருக்குது, நிலம் இருக்குது அப்படின்னு கொடுக்கலையே. இப்போ 1 வருஷமாக தானே கொடுக்குறீங்க. 10 வருஷமாக இருந்த அதிகாரிகள்லாம் அந்த பதில் எனக்கு கொடுக்கவே இல்லையே. அப்போ இது என்ன காரணம்? அப்போ லஞ்சம் தானே? அப்போ திட்டமிட்டு பழி வாங்குறது தானே அது? அப்போ யார் கலவரவாதி? யார் கலவரத்தை தூண்டி விட்டது? யார் 50 பேர் இட்டு வந்தது? விஏ இட்டு வந்தாரா? நான் இட்டு வந்தேனா? இல்லை கிராம உதவியாளர் ஷீலா அழைச்சிட்டு வந்தாங்கன்னா நான் அழைச்சிட்டு வந்தேனா? அவர் என் குடிசை அவர் தான் அவுக்குறாரு, ஷீலா அவர் தான் கிராம உதவியாளர் அவங்க தான் அவுக்குறாங்க. அப்போ அவங்க வந்து திருமணம் ஆகாமலே வேலை வாங்கிட்டு
திருமணம் தான் பொய் சொல்லி கொடுத்து வேலை வாங்கிருங்களா? இது வருவாய்த்துறை அதிகாரி நடவடிக்கை எடுப்பீங்களா? எடுங்க. அப்போ அது நியாயம் தானே? அது ஜனநாயகம் தானே? அது சமூக நீதி தானே? நீ சமூக நீதிங்கிற பேரில் வந்து ஒரு தனி மனிதனை மட்டும் வஞ்சிக்க தான் சமூக நீதியா? மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதையெல்லாம் ஆய்வு செய்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மேற்படி கிராம அதிகாரி விஓ அவர்களையும் கிராம உதவியாளர் ஷீலா அவர்களையும் பணிநீக்கம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இங்கே இந்த பட்டாவிற்காக பணம் லஞ்சம் பெற்று மக்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பட்டா வாங்கி தருவதாக கூறி ராமலிங்கம் தலைமையில் இது போன்ற ரவுடிகளை அழைத்து வந்து கலவரம் செய்திருக்கின்றார்கள். இதற்கு ஆதாரம் இந்த வீடியோ நான் அனுப்பியிருக்கிற வீடியோ பாருங்கள். அதில் ஒரு அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் பணம் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் எப்படி திட்டுறாருன்னு பாருங்கள். இப்போ யார் கலவரவாதி? அதிகாரி கொண்டு வந்தவங்க அசிங்கமாக திட்டுறாங்களா? இல்லை நான் என்னோடய பிள்ளை பொண்ணோட வந்து நான் அசிங்கமாக திட்டுறேன்னா? இல்லை நாங்கள் 4 பேர் கலவரவாதியா? 50 பேர்கிட்ட வந்து செய்வது கலவரவாதியா? சரி, அப்படியா இருந்தாலும் நான் கேட்குறேன். வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் என்னை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம். ஊரே எதுக்கு திரட்டு வரீங்க? ஊருக்கு இதில் என்ன தொடர்பு இருக்குது? நான் யாருடைய இடத்துல போட்டிருக்கிறேன். சரி, எனக்கு பட்டா கொடுக்கறதால இப்போ யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ யார் அதனால் பாதிக்கப்பட்டா? எனக்கு பட்டா கொடுக்கறதால யார் பாதிக்கப்பட்டா? யாராவது மனு கொடுத்துருக்காங்களா? நான் இதை போல் இவரால் பாதிக்கப்பட்டேன், என் இடத்துல வந்து குடிசை போட்டிருக்காரு, அதனால் இவர் வந்து நடவடிக்கை சொல்லி கொடுத்துருக்காங்களா? விஏ வந்து கொடுக்குறாரு. விஏ கொடுக்குறாருன்னா அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. பட்டா வாங்குறதுக்கு பணம் வாங்கியிருக்காரு, லஞ்சம் வாங்கியிருக்காரு ராமலிங்கிட்ட வச்சு. நான் சொல்லலையே. இந்த வீடியோவிலே சொல்கிறாங்க அம்மா, அந்த ஒரு அம்மா சொல்கிறாங்க, கேளுங்க. அப்போ இது நடவடிக்கை எடுக்கிறது யார் பேரில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்குது? யாரை தண்டிக்கிறது? யாரை தண்டிக்கிறதுக்கு யாரை வந்து தண்டிக்கிறீங்க? ஒரு ஒரு சாதாரண மனிதனை, ஒரு குடிமகனை, ஒரு பட்டா இல்லைன்னு கேட்டு போராடுறன்ற ஒரு குடிமகனை வந்து இதை போல் வஞ்சிக்கிறது நியாயமா? அப்படியா இருந்தாலும் 1.5 சென்ட் இடத்துல நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு இந்திய மாவட்ட ஆட்சியர் 1.5 சென்டத்தில் வாழ முடியுமா? வருவாய்த்துறை அதிகாரி யாராக இருந்தாலும் ஒரு விஏஓ இல்லை வந்து தாசில்தார் 1.5 சென்டில் வாழ்ந்துருவாங்களா? இல்லை அவங்க பேரில் பட்டா இல்லைன்னா விட்ருவாங்களா? அவங்களுக்கு பட்டா இல்லைன்னா கேட்காம இருந்துருவாங்களா? அப்போ யாருங்க கலவரவாதி? நான் கலவரவாதியா? ஒரு எழுத்தாளரை, ஒரு சமூக சீர்திருத்தவாதியை இப்படி அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கெட்ட பேர் உருவாக்கி, அவனை வேறு மாதிரி ஆளாக உருவாக்கி 50 பேரை இட்டு வந்து கலவரத்தை செஞ்ச விஏவும் கிராம உதவியாளர் ஷீலாவும் ராமலிங்கத்தை தண்டிக்காமல் என்ன தண்டிக்கிறதுல என்ன சட்டம்? அது என்ன சமூக நீதி? எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதை மனுவாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எனக்கு உடனடியாக பட்டா வழங்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி எனக்கு பட்டா வழங்க முடியாது என்றால் என் பெயரில் சொத்து, நிலம் எல்லாம் இருக்குது என்று சொல்லும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை, என் பெயரில் இருக்கும் இடத்தை அளந்து அத்து காட்டி எனக்கு இடம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.